சேனல் ஓபன் பண்ணிட்டேங்க. புதுசா சேனல்லாம் ஓபன் பண்ணி இருக்காங்கப்பா என் பொண்ணு. ஆமா நான் இன்னைக்கு தான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு புதுசா வந்து அதாவது வலையோசியில இருந்து அவங்க செக்ஷனை பிரிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் பிரிக்கலாம் இல்ல அப்படியே தான் இருக்கு. இப்பவும் வந்து எல்லாருமே அம்மாச்சி தான். சேனல் வந்து நாங்க வீட்ல பண்ற சில விஷயங்கள், வீட்ல பண்ணக்கூடிய டெய்லி வந்து நாங்க போடுற ஜூஸ், நல்ல நல்ல விஷயம் ஷேர் அதுல அம்மாச்சி சேர்த்துக்காதீங்க. இது நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்கல்ல, வர்றதுனால நாங்க போடுவோம். சோ அதாவது ரேணு அண்ட் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நீயே சொல்லலாம். நீ சொல்லு, நீ வரும்போது நீ தான் சொல்லணும். உங்க சேனலை பத்தி நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ரேணு அண்ட் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எங்களுக்கு. ஆமாங்க, எனக்கு கொடுக்குற ஆதரவை என் பொண்ணுக்கும் கொடுங்க. அவங்க பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க இப்போ. ஆயில், சீயக்கா, சோப்பு, எண்ணெய், அப்புறம் வந்து வேற என்ன பண்றேன், கஸ்தூரி மஞ்சள். இங்க ப்ராடக்ட் நம்மளுக்கு தயாரிக்கிறோம்ல, இதெல்லாம் மொத்தமா அவங்க வந்து ஆன்லைன்ல பிசினஸ் பண்றதுக்காக அவங்க கிட்ட நான் ஃபுல்லா ஒப்படைச்சாச்சு. நேரடியா கடைக்கு வாங்க வெயிட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம். நேரடியா கடைக்கு வரவங்களுக்கு நான் இங்க கொடுத்துக்குவேன். ஆன்லைன் பிசினஸ்லாம் என் பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அது இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான கான்டாக்ட் நம்பரை இனிமே நான் தனியா இவங்க நம்பர் தனியா நம்பர் நான் போடுறேன். கஸ்தூரி மஞ்சள், ஆயில், சீகக்காய்க்கான இது நான் வந்து தனியா. கண்டிப்பா. ஏன்னா வந்து முடி கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து ஆயில் ரெடி பண்றாங்க. அந்த கொட்டாம பாதுகாக்கிறதுக்கு எண்ணெய் கிடைச்ச மாதிரி சீயக்காவும் கிடைக்கும். நல்ல பழைய பாரம்பரியத்தை நம்ம வந்து கொண்டு வரோம். என்னுடைய வழிமுறையை என் பொண்ணு கடைப்பிடிச்சிட்டு வரா. சீயக்காய் போட்டு குளிக்கும் போது முடி கொட்டாதுன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால வந்து அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு உண்மைதான். ஷாம்பை விட அது எவ்வளவு பெஸ்ட் இல்லையா? அது உண்மையா இயற்கை மூலிகை எல்லாம் சேர்க்கறது, இன்னும் அதை விட இன்னும் பெஸ்டான பொருளுங்கெல்லாம் அதுல சேர்த்திருக்கோம். நறுமணம் சேக்கப்பட்டு குளிக்கும் போது இன்னும் நறுமணத்தோட கிடைக்கும். கிட்டத்தட்ட 16 இன்கிரீடியன்ஸ் சேர்த்து சீகக்காய். அதெல்லாம் அப்படியே வீடியோல போட்டு விடும், அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் என்னென்ன போட போறோங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடுவோம். ஆமா, அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ரேணுகாவுடைய நம்பரை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். விசிட்டிங் கார்டும் அடிக்க கொடுத்துட்டேன், ஸ்டிக்கரும் போட்டாச்சு. அவங்க பிராண்டை வந்து இனிமே உருவாக்கிடுவாங்க. பிராண்டு தான் நானு அம்மாச்சி, ஆனா மத்த ப்ராடக்ட்லாம் எங்களுக்கு தான். பேர் எல்லாம் நான் பண்றது நான் அதோட எப்படி சொல்றது, இவங்க சொல்ல நான் அரைக்கின்ற மாதிரி நான் வந்து செய்யறேன். பேரு எல்லாமே வந்து அம்மாச்சி ஹேர் கேர் ஆயில், அம்மாச்சி சீகக்காய் தான். ஆமா, அதுதான். அந்த மாதிரி இந்த ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து வீட்டுல இன்னும் இதை வச்சு இவங்க மேல வளரணும். வளர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு முக்கியமா தேவை. முக்கியமா நீங்க தான் தேவை. ஏன்னா நீங்க வாங்கினாதானே இவங்க வளர முடியும். ஏற்கனவே என் பொண்ணு ஒரு குள்ளமா இருக்கிறா. நீங்க கொடுக்குற ஆதரவுல எங்க மறுப்புள்ள அளவுக்கு ஹைட் ஆயிடணும். அவரு வளர்ந்தாருல, நான் என்னமா பண்ண முடியும்? அது வளர்ந்த புள்ள, நீ வளராத புள்ள. கேமரா பின்னாடி இருக்காரு, கேமரா பிடிக்கிறாரு, அவர் தான் மறுப்புள்ள. அப்படியே இப்படி வா, மிரர் இருக்கு, மிரர்ல காட்டிக்கலாம். ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வலையோசி அம்மாச்சியுடைய மறுப்புள்ள யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூரம் இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் பொண்ணு மாப்பிள்ளை அவ்வளவு பேர் வாழ்த்துறாங்க. தினியும் கிட்டத்தட்ட ஒரு 10 காலாவது எனக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து ரேணுகாவையும் கண்ணனையும் வாழ்த்தி பேசுறவங்க நிறைய. காலையில எழுந்தோடனே 7 மணிக்கு ஆரம்பிக்கிற போனுங்க. சிங்கப்பூர்மா நவமணி மேம் அவங்க மேடம் வராங்க. நானும் கண்ணாவும் எங்கேயோ போயிருந்தோம். எங்க போயிருந்தோம் கண்ணா லாஸ்டா? நம்ம போயிட்டு வரமா. என்ன ரெகுலரா நம்ம கடைக்கு வரவங்கப்பா, அந்த சின்ன கடையில இருந்து வராங்க. அங்க வீடியோ காட்டு முகத்தை. எப்படி இருக்கிறீங்க பாரு, பழசு என்னைக்கும் மறக்க கூடாது. இதுதான் நிரந்தரம். இதெல்லாம் சும்மா நம்ம உருவாக்குனது, ஆனா இது நிரந்தரம். எனக்கு இதுதான் வேணும். என்னைக்கும் இவனுக்கு எத்தனை பேரம் வச்சிருக்கோ அது எனக்கு தானே. எங்க அண்ணன் எங்க? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. பேரம்பேத்தெல்லாம் கூட்டிட்டு இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க பேரம்பேத்திலாம். சரி சரிம்மா. சரிம்மா. இவங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ முக்கியமானவங்க. அவங்க நான் சின்ன கடைலாம் வச்சிருக்கும் போல எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தவங்க. அவங்க ஒரு உறவு மாதிரி எல்லாருமே. இவங்கெல்லாம் எனக்கு உறவே வந்து இங்கே வந்து வரவங்க பார்க்குறவங்க தான் எனக்கு உறவே. அது என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். வரவங்க எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி தான் ரேணுகா, பிரியா எல்லாருமே அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. ஹரி வந்து இன்னைக்கு வளையல்காரன் வந்து அவன் அந்த கடைக்கு போயிட்டான், சின்ன கடைக்கு போயிட்டான். வந்து அந்த ஆரம்ப கடை வந்து ஆரம்ப கடை குட்டி கடைக்கு வந்து போயிருக்கான். அவங்க ஃபேனுக்கு நில்லுடா, ஏசிக்காக தான் நில்லுப்பா. போப்பா போ, நீ அங்கே போய் நில்லு. உள்ள இருக்கிற பாப்பான் பேரனும் வந்து திட்ட போறான் என்ன. அப்புறம் எங்க அம்மா கடைக்கு வந்தாங்க, வேர்த்து கொட்டுச்சுன்னு போறாங்க. அதனால வந்து யாரோ கேட்ட சொல்ல, யாரெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வார்த்தையே தப்பா சொல்லுவாங்க. நாங்க வந்து அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்களோட பரேடுக்கு போயிருந்தோம். அப்படின்னா
ஷூட்டுக்கு போனீங்களா? கண்ணா அப்படி வந்து சொல்லுங்க. ரிப்போர்ட்டிங்காக போயிருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீங்க அம்மாச்சியோட வந்து அந்த கடையில தானே இருக்கீங்க, அவங்க பொண்ணு தானே நீங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களால நான் வெளி உலகத்துக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். லாஸ்ட்ல என் பொண்ணு என்னாலதான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா. பரவாயில்ல, யார் தெரிஞ்சா பரவாயில்ல, நம்ம குடும்பம் வந்து பெருசானா இப்ப எங்க குடும்பமே வந்து கலகலா குடுகுடு குடும்பம் ஆயிடுச்சு. என் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேணுகாவுடைய கல்யாண வீடியோஸ், போட்டோ எல்லாம் இனிமே நிறைய இருக்குங்க, இன்னும் நிறைய வந்து இருக்கு. அது ரெடி ஆகல. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடிட் தானே பண்றாங்க, எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்தவன கிட்டத்தட்ட 200 எபிசோடு கூட போடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்காக அதை சீக்கிரமா நாஞ்சில் விஜயன் வந்து காமெடி பண்ணது, டான்ஸ் பண்ணது, எங்களை வச்சு ஃபன் பண்ணது எல்லாமே இருக்கு. அதுல நிறைய இருக்குங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போகணும். ரொம்ப லேட் ஆகும். நடுவுல நீ பேசுப்பா, நாங்களே பேசிட்டு இருக்கிறோம். நீங்க பேசுங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். ஏன் தனியா போகும்போது மட்டும் இல்ல இல்லம்மா, மத்த ரிப்போர்ட்டிங்லாம் போகும்போது இங்க இது நடந்தது, அங்க அது நடந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கடைக்கு இன்டர்வியூ கேட்டு அவரு நான் தான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். இன்டர்வியூ கொடுக்கல, ஆனா பொண்ணு கொடுத்துட்டேன். நான் ஜென்ஸுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். வளையல்காரன் வந்துட்டான். அதோ பாருங்க, அவன் கடைக்கு மூடிட்டு வந்துட்டான். வாடா, இன்னைக்கு அவன் சின்ன கடைக்கு போயிட்டு வந்துட்டான். அதுதான் மெயின் கடை. என்ன வேர்த்து போச்சாடா ரொம்ப? வா, தொடங்கியது கூட இந்த குடம் செட்டு ஆகல. இது கூட குண்டா இருக்குமா? இல்லடா, இது ஓரளவு சாப்பிட்டா வெளியே பிரியாணி வச்சுக்கிட்டு அது மாதிரி இன்னைக்கு வந்து ஆடி ஸ்பெஷல் வளையல்லாம் வந்துருச்சு. அந்த வளையல்ல இருந்து குங்குமஞ்சள் இருந்து இப்பவே மூவிங் ஆயிடுச்சு. எனக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு இதெல்லாம் அந்த வீடியோ அப்படியே எடுத்துருப்பா, அப்படியே ஜூம் பண்ணி எடுத்து